இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க. எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இதை தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசி அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 கப் கருப்பட்டி பாகு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாகவே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம குக்கர் வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அல்லது